இரவு முழுவதும் நடை திறந்திருக்கும் ஒரே கோயில் எது அப்படின்னா அதுதாங்க காலதேவி கோயில். மதுரை மாவட்டத்தில் இருக்குது. ஒரு சிலர் நீங்களும் போயிருப்பீங்க, தரிசனம் செஞ்சுருப்பீங்க. மதுரை மாவட்டம் சுப்புலாவரம் பக்கத்தில் இருக்கிற சிலார்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இந்த காலதேவி கோயில் இருக்குங்க. கோயிலில் எழுதியிருக்கிற வாசகமே நேரமே உலகம் அப்படிங்கிற வாசகம் தாங்க அதில் எழுதியிருக்கு. புராணங்களில் வரும் காலராத்திரியை தான் இங்கு காலதேவியாக வணங்குகின்றனர். 7 புவனங்களும் காத்தல் அளித்தல், பஞ்சபூதங்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், 30 முக்கோடி தேவர்கள் இவை அனைத்துக்கும் அப்பாற்பட்டு இயங்கும் சக்தி இந்த காலதேவிக்கு உண்டு. நேரத்தின் அதிபதியாக காலதேவியால் ஒருவரது கெட்ட நேரத்தை கூட நல்ல நேரமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத இந்த கோயிலுடைய தத்துவங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நடை திறக்கப்பட்டு சூரிய உதயத்துக்கு முன் நடை சாத்தப்படுகிறதுங்க. இங்கே இப்படி இரவு முழுவதும் நடை திறந்திருக்கும் ஒரே கோயில் அப்படின்னா இது ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பௌர்ணமி அமாவாசை தினங்களில் இங்கே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குங்க. அந்த நாட்கள் இந்த அம்மனுக்கு உகந்த நாளாக சொல்கிறாங்க. கோயில் சுற்றுதல் பார்த்திங்கன்னா 11 சுற்றுக்கள் வலமிருந்து இடமாகவும் இடமிருந்து வலமாகவும் சுற்றி காலச்சக்கரத்தின் முன் அமர்ந்து 11 வினாடிகள் தரிசித்தால் போதும், கெட்ட நேரம் அகன்று நல்ல நேரம் வரும் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய நம்பிக்கைங்க. அப்படி நம்ம தரிசிக்கிற போது காலச்சக்கரத்துக்கு முன் அமர்ந்து தரிசிக்கிற போது எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படிங்கிறது பழிவாங்கும் போன்ற வேண்டுதல்கள் எல்லாம் இல்லாமல் எனக்கு எது நல்லதோ அதை கொடு அப்படின்னு வேண்டிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா மன அமைதியோட எதையும் நினைக்காம மன அமைதியோட ஒரு 11 வினாடிகள் அமர்ந்து எழுந்து வர்றது இறைவனுக்கு தெரியலைங்களா? நாம் என்னதான் வேண்டனாலும் இறைவன் என்ன நமக்கு கொடுக்கும்னு நினைக்கிறானா அதை தாங்க கொடுப்பான். மதுரையிலிருந்து ராஜபாளையம் செல்கிற பேருந்தில் ஏறி சுப்புலாவரம் மெயின் ரோட்டில் இறங்கிங்க. கோயிலுக்கு நடந்து இல்லைன்னா ஆட்டோவில் போகலாங்க. இந்த பௌர்ணமி அமாவாசை தினங்களில் போனால் உங்களுக்கு பஸ் சௌகரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால பஸ் சௌகரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாதவர்கள் கூட அமாவாசை பௌர்ணமி நாட்களில் செல்கிறது தெரியாதவங்கள்லாம். ஏன்னா பேருந்து வசதி தேவையான பேருந்து வசதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்வில் ஒரு முறையாவது சென்று காலதேவியை வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை உணருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.